பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். எந்த விதமான பிரச்சனையும் பொல்லாப்போ ஆபத்தோ விபத்தோ உங்களுக்கு நேரிடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருங்க. சங்கீதம் 91 இந்த வசனம் சொல்லுது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமா கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உங்களால் அணுகாது. யாருக்கு அடைக்கலமா இருக்கிற? தாவீது. இந்த விஷயம் இது தாவீது கர்த்தரை அடைக்கலமா கொண்டு வச்சிருக்கான். அதனால தாவீது அடைக்கலமா கொண்டு கர்த்தரை நமக்கு தாபனமா அவர் அடைக்கலமா நம்ம பெற்றிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் எந்த பொல்லாப்பும் பொல்லாங்கன் வழியா கடந்து வருவதில்லை. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் பார்த்துப்பாரு, வாதையை நம் கூறாடுத்து அணுகாது. அது மட்டும் இல்லாம சங்கீதம் 23 அருமையான வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடிமனை தேற்றும். மரண இருள் போன்ற சூழ்நிலைகள்ல நம்ம நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்லி கருத்து சொல்றாங்க. எப்படின்னா அங்க பொல்லாப்பு நேரிடாது, இங்க பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பே வராதுன்னு சொல்றாரு. அப்படியே பொல்லாப்பு வந்தாலும் எதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவனாய் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றும். கோலும் தடியும்னா அவருடைய வார்த்தையும் வசனம் அபிஷேகம் நம்மளை தேற்றும். நம்மளை தேற்றுவதற்காக நம்மளை ஆற்றுவதற்காக உலகத்தில் எந்த விதமான பொல்லாப்பு உங்களையும் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஊழியத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க முடியாத கர்த்தர் உங்களை கூடவே இருக்காரு. அவர் அடைக்கலத்துல நீங்க இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க சந்தித்துக் கொண்டிருக்க பிரச்சனையை போராட்டத்தை கொண்டு தயவு செஞ்சு கலங்கி போகாதீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எனக்கு கர்த்தர் கூட இருக்காரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக தாவீதுக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் நீங்க தாவமா கொண்டிருக்கனால உங்களுக்கு பொல்லாப்பு நேராது, வாதை உங்களால் அணுகாது. ஆமென். God bless you.